17 பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து இந்திய பாராளுமன்றத்தை அலங்கரிப்பதற்காக நாம் அனுப்பி வைத்தோம். அந்த 17 பாராளுமன்ற உறுப்பினருக்கு பதிலாக 17 எரும மாடுகளை தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்திருந்தாலும் அது கொஞ்சம் பால் கொடுத்திருக்கும். எரும மாட்டு சாணி உரத்திற்கு பயன்பட்டிருக்கும். எரும மாட்டு தோல் பறையடிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கும். எரும மாடு கூட செய்யாத, எரும மாடு செய்கிற செயலுக்கு கூட லாயக்கு இல்லாத 17 பேர் அனுப்பணும். இப்போ 18வது எரும மாடை தேர்ந்தெடுக்க போறோமா, இல்லை அந்த எரும மாடுகளை மேற்கிருக்கிற எங்களுடைய சியான் வீரப்பனுடைய அன்பு மகள் வித்யாராணி வீரப்பனை தேர்ந்தெடுக்க போறோமா என்பதுதான் கேள்வி. எதற்காக வீரப்பனாருடைய மகளுக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அது ஒரு அட்டென்ஷனுக்காகவா, வாக்குகளை பிரிக்கவா, இல்லை எதற்காக என்று கேட்டார்கள். எதற்காக ஐயா வீரப்பனுக்கு சீட்டு என்றால் அவர் சொன்னார் பேசும்போது, எல்லோரும் சொல்வார்கள் சந்தன கடத்தல் வீரப்பன் என்று. அவர் சந்தன வீரப்பன் தான். சந்தனம் இருந்தாலும் மதிப்பு, தேய்ச்சாலும் மதிப்பு, 1000 ஆண்டுகள் ஆனாலும் அந்த சந்தனத்துக்கு மதிப்பு, இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் எங்களுடைய வனக்காவலன் வீரப்பனுக்கு மதிப்பு உண்டு. அவர் கடைசியாக செய்ய விரும்பியதை அவருடைய மகள் நாம் தமிழகத்தில் இணைந்து செய்ய வந்திருக்கிறார். அவர் சொன்னார், நான் ஜெயலலிதாவுக்கு எதிராக போட்டியிட்டு தமிழ்நாட்டு மக்களை வென்று நான் மக்களுக்கு நல்லது செய்வேன், காட்டையும் காப்பேன், நாட்டையும் காப்பேன் என்றார். இப்ப ஜெயலலிதா இல்ல, இந்த திருட்டு கும்பலை விரட்டத்தான் அவர் மகளை அவர் ஆசீர்வாதம் செய்து அனுப்பி வைத்திருக்கிறார். கல்லு களவாணிகளை விட, இங்க இருக்கிற மண்ணு களவாணிகளை விட, இங்க இருக்கிற கிரஷர் களவாணிகளை விட, இங்க இருக்கிற கிரானைட் களவாணிகளை விட, வெளிப்படையா சொல்ல போனா திமுக அதிமுக கட்சிக்காரரை விட எங்களுடைய தங்கச்சி ஒன்னும் திருட்டு குடும்பத்தில் பிறக்கல. அவர் கல்ல களவாங்கல, கனிம வளத்தை களவாங்கல, மண்ணை களவாங்கல, மக்களுடைய சொத்தை களவாங்கல, வருமான வரியை களவாங்கல, யாரையும் கொள்ளையடிக்கல, ஒருத்தர் காசு திருட, காட்டுக்குள்ளே வாழ்ந்தாலும் கட்டிய மனைவி தவிர பிறமணி தரவாத ஒரு தமிழர் எங்கள் ஐயா வீரப்பன். நீ நாட்டுக்குள்ள வாழ்ந்தாலும் கழட்டி போட்ட வேட்டி எந்த வீட்டுல கிடக்குன்னு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்க தலைவர்கள் எல்லாம் வீரப்ப மகனுக்கு ஏஞ்சிட்டு, கருணாநிதி மகனுக்கு சீட்டு கொடுக்கலாம், எங்க ஐயா வீரப்ப மகனுக்கு சீட்டு கொடுக்க கூடாதா? களவாணி போயுடைய மகனுக்கு சீட்டு கொடுக்கலாம், காட்டுக்குள்ளே காவிரிக்காக போராடியவருடைய மகனுக்கு சீட்டு கொடுக்க கூடாதா? வீரப்பங்கிற மனுஷன் மட்டும் உயிரோட இருந்திருந்தா கர்நாடகாரன் டவுசர்ல மூத்திரம் போயிருப்பான். காவிரியில தண்ணி தர மாட்டேன்னு சொல்லுவானா? சித்தராமையாவோ டி கே சிவகுமாரோ நான் தண்ணி தர முடியாது சொல்லி பார்த்தா அடுத்த நொடி அவன் சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள இருப்பான். அடுத்த நொடி எங்க ஐயா கூட உட்காந்துக்கிட்டு கோழி சூப் சாப்பிட்டு இருப்பான். சொல்லுங்க தலைவரே அப்படின்னு. உனக்கு ஆட்டம் காட்ட ஆள் இல்ல, பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்ல, அதனால ஆட்டம் போட்டுட்டு இருக்கிற. இங்கே காங்கிரஸ் போட்டியிடுறது கிருஷ்ணகிரியில. ஏற்கனவே காங்கிரஸ் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அழகு பார்த்தீங்க. அழகு பார்த்து என்னாச்சு? அதே கல்குவாரி, அதே மணல் குவாரி, அதே கிரானைட் இங்க இந்த கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிகமாக கிரானைட் குவாரிகள் இருக்கிறது. வச்சிருக்கவன் யாரு? இங்க இருக்கிற தமிழனா, இங்க இருக்கிற வன்னியரா, இங்க இருக்கிற வடையாச்சியா, இங்க இருக்கிற பறையரா, இல்ல இங்க இருக்கிற முத்தையரா, இங்க இருக்கிற தேவரா, இங்க இருக்கிற தேவேந்திரரா? யாரு வச்சிருக்க? அஸ்தரும் வடநாட்டுக்காரன். முழுக்க முழுக்க யாரு? அந்த கல்குவாரி முதலாளி, கிரானைட் முதலாளி வடநாட்டுக்காரன், வேலை பார்க்கிற வடநாட்டுக்காரன். 380 ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் இருக்கிறது கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில். 380 நிறுவனம். ஒரு நிறுவனத்தில் கூட செக்யூரிட்டி, டாய்லெட் கழுவுறவன் இதை தவிர்த்து விட்டு 90 விழுக்காடு வடநாட்டுக்காரன். பூரா பான்பரா குரூப். நீ காங்கிரசுக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஓட்டு போட்டா உன்னுடைய வேலைகள் வடநாட்டுக்காரனுக்கு போகும். அந்த நிறுவனங்களில் தமிழர்கள் மட்டுமே வேலை பார்க்க வேண்டும் என்றால் நீ வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம். உன்னுடைய வேலை உனக்கு வேண்டுமா இல்லை வடநாட்டுக்காரனுக்கு போகணுமா என்பதை நீயே முடிவு செய்து கொள். பெருமையா பேசுறீங்க. 83 விழுக்காடு கல்வி அறிவு பெற்ற மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம். அதுலயும் ஊத்தங்கரையில தான் அதிக போட்டியா. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஊத்தங்கரையில தான் தனியார் பள்ளிக்கூடங்களுக்கும் அரசு பள்ளிக்கூடத்துக்கும் போட்டி. யார் அதிக தேர்ச்சி பெறுவதில்லை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி அதிகமான கல்வியறிவு பெற்ற மக்களை வைத்திருக்க மாவட்டம். இத்தனை கல்வியறிவு பெற்ற மக்களை வைத்திருக்கிற அதிக பட்டதாரி கொண்ட மாவட்டத்தில் தான் அதிகமாக கொள்ளையடிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலேயே அதிக கனிம வளங்கள் தமிழர்கள் சொன்னது போல, எங்களுடைய தம்பி சிவராமன் சொன்னது போல, அதிகமாக கனிம வளங்கள் கொள்ளையடிக்கக்கூடிய மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம். பெருமை பேசுறதுங்க. நாங்கெல்லாம் யாரு தெரியுமில்ல? யாரு? நாங்கெல்லாம் பண்டார வன்னியன் பரம்பரை. நாங்கெல்லாம் அப்படி, நாங்கெல்லாம் படை
மலையாச்சு, நாங்கெல்லாம் பறையர், நாங்கெல்லாம் தேவேந்தர், காட்டை வித்து கல்லு குடிச்சாலும் கவுண்டண்டா, நான் கவுண்டண்டா, எல்லாம் மீச, இப்படி பெரிய மீச, இத்த தண்டி மீச, மாப்பிள்ள புல்லட்ல போறது பெருசா, எல்லாம் பண்றது. நீ உண்மையிலேயே ஒரு ஆண்ட பரம்பரையாக, வீர பரம்பரையாக, மான பரம்பரையாக இருந்திருந்தா உன்னுடைய கல்லை வெட்டிட்டு போறான். இந்த கல்லையும் மண்ணையும் காப்பாத்தத்தான் நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலை வாழெடுத்து போராடுறான். நீ உண்மையிலே தீரன் சின்னமலையுடைய வழிவந்த வாரிசாக இருந்தா எத்தனை பேர் இந்த கல்கோரியை மறிச்சிருக்கிற, எத்தனை பேர் இந்த எம்சாண்ட மறிச்சிருக்கிற, எத்தனை பேர் எப்படா என் மலையை உடைப்ப? உன் சாதியில பொண்ணு கிட்டனா கோச்சிட்டு போய் வெட்டுற. என் பெண்ணை எப்படி தொடுவன்னு உன் பொண்ணை தொட்டவன வெற்றிய உன் மண்ணலிட்டு போறானே, ஏன் உனக்கு கோபம் வரல? ஏன் வரல உனக்கு கோபம்? பெண்ணை விட மண்ணு பெருசு இல்லையா? இந்த மண் இருந்தாதான் நீ இருப்ப, இந்த மண் இருந்தாலும் ஒரு சாதி இருக்கும், சாதி இருந்தாதான் நீ இருப்ப. உனக்கு ஏன் கோபம் வரல? உனக்கு வராது. ஆனா கோபம் யாருக்கு வரும்? சாதியாக நீ இப்பொழுது வராது. சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவனோடு பழக மாட்டோம். சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீர்த்து என்ன நிற்கிற தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு தான் கோபம் வரும், வந்தது. அதனால் நிறுத்துறோம் வீரப்பனாருடைய மகளை. நீ தொட்டு பாரு. நாங்க எங்க அக்கா பாராளுமன்ற உறுப்பினர், நீ 350 கோரி நடத்துவீங்க, சவால் விடண்டா. நீ நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தா நாங்க பாராளுமன்றத்துக்கு போனவரை நீ தொட்டு பாரு, மலைய தொட்டு பாரு. அடுத்த நாள் அங்க கல்குவாரிக்குள்ள நீ மிதப்ப, மிதந்துகிட்டு இருப்ப, ஸ்விம்மிங் பூல்ல மிதப்ப, நீச்சல் குளத்துல. முடியாது. ஒரு ஆண்மகன் வேணும். என்ன கல்லு தானப்பா, என்ன மண்ணு தானப்பா. இதே கிருஷ்ணகிரியில தான் 33 விழுக்காடு தமிழ்நாட்டிலே அதிகமான மாம்பழ உற்பத்தி நடக்கிறது. அதே கிருஷ்ணகிரியில தான் ஆட்டோமொபைல் நிறுவனம் நடக்கிறது. இந்த பக்கம் மாம்பழ உற்பத்தி, இந்த பக்கம் ஆட்டோமொபைல். இந்த ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் அதிகமாக இருக்க போய் தான் இங்க மாம்பழ உற்பத்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. 1000 அடிக்கு கீழே தண்ணீர் போய்விட்டது. 1000 அடிக்கு. இன்னும் ஒரு 25 ஆண்டுகள் கழித்து கிருஷ்ணகிரியில மாம்பழ உற்பத்தி நடக்குமா, மாம்பழ விளைச்சி நடக்குமா என்றால் சத்தியமா இல்ல, வாய்ப்பே இல்ல. அப்ப விவசாயிகளுடைய நிலைமை என்ன ஆகுன்னு எவனுக்கும் தெரியாது. இதை பத்தி காங்கிரஸ் கவலைப்படுமா? இதை பத்தி பாஜக கவலைப்படுமா? இதை பத்தி அதிமுக கவலைப்படுமா? கேபி முனுசாமி கவலைப்படுவாரா? எடப்பாடி பழனிசாமி கவலைப்படுவாரா? யார் கவலைப்படுவா? இல்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் கவலைப்படுவாரா? அவருக்கு என்ன, எதை பத்தியுமே கவலை கிடையாது, எதை பத்தியும் கவலை கிடையாது. நீ என்னமோ பண்ணிட்டு போங்க, கல்ல வெற்றியா வெட்டிக்க, மண்ணை வெற்றியா வெட்டிக்க, கனிம வளத்தை கொள்ளையடிச்சுக்க, மரத்தை வெற்றியா வெட்டிக்க, மலையை பூரா ஆக்கிரமிச்சுக்க. எனக்கு காசு கொடு, பணம் கொடுத்தா போதும். மலை நல்லா இருக்கியா மலை அப்படின்றாங்க. பணம் எவன் கொடுத்தாலும் சரி, பணம் கொடுக்கணும். ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தன் போதை பொருள் வித்துக்கிறான். நீ போதை பொருள் வித்துக்க, அபின் வித்துக்க, கஞ்சா வித்துக்க, என்ன வேணா வித்துக்க, எங்களுக்கு காசு கொடு. காசு கொடுத்துட்டு அப்பனும் அவனும் பல்ல ஈனு இழிச்சுக்கிட்டு செக்க வாங்கிடுவாங்க. என்ன கொடுமை, என்ன கொடுமை பாருங்க. 3 ஆண்டுகால திமுகவுடைய ஆட்சியில எந்த விதமான நலத்திட்டங்களையும் செய்யாமல் மீண்டும் வெட்கமே இல்லாமல் இந்த கூட்டணி தமிழ்நாட்டை காப்பாற்றுறது பத்தாதா? இப்போ இந்தியாவை காத்த ஸ்டாலின் குரல் என்ன, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனானா, அறுக்க மாட்டான் கையில 58 பன்னர் வாழா. ஒருத்தனுக்கு எந்திரிச்சே நிக்க முடியலையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கட்டிச்சான். நீ தமிழ்நாட்டிலேயே தலைகீழான ஆட்சி நடத்தி இந்தியாவை காப்பாத்த. தெரியாம கேட்கிறேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு மோடி பிரதம வேட்பாளர், காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுக்க வச்சிருக்கிற, நாங்களா தமிழ்நாட்டு கட்சி, நீ இந்திய கட்சி. 29 கட்சிகள் கூட்டணி, இந்தியா கூட்டணி. இந்த கூட்டணியில உன்னுடைய பிரதம வேட்பாளர் யாரு சொல்லு? உன் பிரதம வேட்பாளர் ராகுல் காந்தியா, சோனியா காந்தியா, இல்ல ஸ்டாலினா, யாரு? இல்ல பினராயி விஜயனா, இல்ல மம்தா பானர்ஜியா, யாரு? மேற்கு வங்காளத்தில் கூடிய திரிணாமுல் காங்கிரஸ், மேற்கு வங்காளத்துக்குள்ள காங்கிரஸ் கூட கூட்டணி கிடையாது. கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட், அங்க இருக்கிற காங்கிரஸ் கூட கூட்டணி கிடையாது. டெல்லியில் இருக்கிற ஆம் ஆத்மி, டெல்லிக்குள்ள காங்கிரஸ் கூட கூட்டணி கிடையாது. அதே போல டெல்லியில கிடையாது, மேற்கு வங்காளத்துல கிடையாது, கேரளால கிடையாது. ஆனா இந்தியாவுக்குள்ள உண்டு. அதாவது வீட்டுக்குள்ள எங்க அம்மா வந்தா பேச மாட்டேன், பஸ் ஸ்டாண்ட்ல வச்சுதான் பேசுவேன். என் பொண்டாட்டி திட்டுவா. கேரளாவோட நான் பேச மாட்டேன், மேற்கு வங்காளத்துல பேச மாட்டேன், டெல்லியில பேச மாட்டேன். இந்தியாவில் நான் கூட்டணி. இதுவரை கேவலமான கூட்டணி எங்கேயாவது உண்டா? உன் கூட்டணியோட கொள்கையை சொல்லு. காங்கிரஸ் கூட்டணியோட கொள்கை என்ன? முதல்ல 10 ஆண்டு காலம் மோடியின் ஆட்சி மோசமான ஆட்சி, பாசிச ஆட்சி, நாசிச ஆட்சி. சரி, அந்த பாசிச நாசிச மோடியின் ஆட்சி எதிர்த்து உன்னுடைய தேர்தல் அறிக்கை என்ன? மணிப்பூரில் கிட்டத்தட்ட 2700க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க.
273 தேவாலயங்கள் சர்ச்சைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து காங்கிரஸ் கூட்டணி தேர்தல் அறிக்கை கொடுத்ததா? இல்லை. ஹத்ராஸ் என்கிற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரோடு அவள் இருக்கும் பொழுதே அறகுறையாக கொண்டு போய் அவளை புதைச்சி எரிக்கிறார் காவல்துறை. அதை காங்கிரஸ் கண்டித்தது. ஆனா தேர்தல் அறிக்கையில எந்த வார்த்தையும் இல்ல. பில்கிஸ் பானுடைய கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் அவர்கள் சிறை நன்னடத்தை விதிப்படியில் அவசர அவசரமா விடுதலை செய்யறான். அதை எதிர்த்து பேசிய திமுக அது தேர்தல் அறிக்கையில் இருக்கா? இல்ல. ஆசிபா என்ற பெண்ணை 8 வயது குழந்தையை 8 நாட்கள் இந்துக்களுடைய புனித அறையாருடைய கருவறைக்குள் வைத்து கற்பழித்துக் கொண்டான், பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டான். அதை எதிர்த்து ஒரு அறிக்கை இருக்கானா? இல்ல. சரி, கச்சத்தீவு குறித்த அறிக்கை இருக்கா? இல்ல. முல்லை பெரியாறு பிரச்சனை குறித்த அறிக்கை இருக்கா? இல்ல. காவிரி சிக்கல் குறித்த அறிக்கை இருக்கா? இல்ல. வேற என்ன இருக்கு? ஆற்றுமணல் கொள்ளை குறித்து, கனிம கொள்ளை குறித்து, ஸ்டெர்லைட் குறித்து, மீத்தேன் திட்டம் குறித்து, ஹைட்ரோ கார்பன் குறித்து, 8 வழி சாலை குறித்து, பரந்தூர் குறித்து ஏதாவது ஒரு அறிக்கை காங்கிரஸ் கொடுத்திருக்கா என்றால் இல்லை. ஸ்டெர்லைட்ல பிஜேபி ஒரே நிலைப்பாடு, காங்கிரசும் ஒரே நிலைப்பாடு. கூடங்குளத்தில் பிஜேபி ஒரே நிலைப்பாடு, காங்கிரசும் ஒரே நிலைப்பாடு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் திமுக பிஜேபி ஒரே நிலைப்பாடு, காங்கிரசும் ஒரே நிலைப்பாடு. 8 வழிச்சாலை திட்டத்திலே காங்கிரசும் ஒரே நிலைப்பாடு, பாஜக ஒரே நிலைப்பாடு. பரந்தூர் விமான நிலையம் கட்டுவதில் பாஜகவுக்கும் ஒரே நிலைப்பாடு, காங்கிரசுக்கும் ஒரே நிலைப்பாடு. தமிழ் மொழியை அழித்து இந்தி மொழியை திணிப்பதில் காங்கிரசுக்கும் ஒரே நிலைப்பாடு, பாஜகவுக்கும் ஒரே நிலைப்பாடு. இன படுகொலையில் பாஜகவுக்கும் ஒரே நிலைப்பாடு, காங்கிரசுக்கும் ஒரே நிலைப்பாடு. நீட் தேர்வில் பாஜகவுக்கும் ஒரே நிலைப்பாடு, காங்கிரசுக்கும் ஒரே நிலைப்பாடு. அப்புறம் என்ன மைத்துகளா நாங்க காங்கிரஸ் ஓட்டு போடணும்? நீ எதுல இருந்து மாறுபடுற? நீ எதில் இருந்து? பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நீ எதில் மாறுபடுற? பாஜக என்பது காவி கட்டிய காங்கிரஸ், காங்கிரஸ் என்பது கதர் கட்டிய பாஜக. அவ்வளவுதான் வித்தியாசம். ராமர் கோயில் பிரச்சனையில ஒரே நிலைப்பாடு, பாபர் மசீதி இடிப்புல ஒரே நிலைப்பாடு, காஷ்மீர்ல ஒரே நிலைப்பாடு. நீ மணிப்பூர்ல பிஜேபி கொன்றா, நீ பல பழங்குடியின மக்களை பச்சை வேட்டை என்ற பேர்ல, நக்சலைட் அழிக்கிற பேர்ல நீ பழங்குடியின மக்களை கொன்ற. என்ன எதுக்கு ஓட்டு போட சொல்லு? காங்கிரஸ்காரன் வரும்பொழுது சட்டையை பிடிச்சு கேளுங்க. ஊத்தங்கூடக்கூடிய மான தமிழர்கள், வீர தமிழர்கள் சட்டையை பிடிச்சு கேளு. பக்கத்து மாநிலம் கர்நாடகா, நீ காங்கிரஸ் கட்சி, உன்னுடைய முதலமைச்சர் சீதாராமையா டி கே சிவக்குமார் அவங்க கிட்ட பேசி காவிரில தண்ணி வாங்கி தராத உனக்கு என்ன மன்னார்குடிக்கு, என்ன மயிலாடுதுறைக்கு, என்ன மண்ணாங்கட்டிக்கு நான் ஓட்டு போடணும் என்று கேளு. கேளு. எதுக்கு இன்னைக்கே போடுறீங்க? காங்கிரஸுக்கு 75 வருஷமா போடுறோம். அவங்க ஐயாவுக்கு போட்டோம், அவங்க தாத்தாவுக்கு, அப்புறம் அவங்க அப்பத்தாவுக்கு போட்டோம் இந்திரா காந்திக்கு, அப்புறம் அவங்க ஐயா ராஜீவ் காந்திக்கு போட்டோம், அப்புறம் இவருக்கு 4வது தலைமுறை. இவருடைய தகுதி என்ன? நேருவின் பேரன், கொல்லு பேரன், இந்திரா காந்தியின் பேரன், ராஜீவ் காந்தியுடைய மகன் என்பதை தாண்டி ராகுல் காந்தியுடைய தகுதி என்ன? இங்க கலைஞருடைய மகன் என்பதை தாண்டி ஸ்டாலினுக்கான தகுதி என்ன? ஒரு தகுதியும் கிடையாது, ஒரு தகுதியும் கிடையாது. எல்லா பிரச்சனைக்கும் காங்கிரசும் திமுகவும் களவாணி. தமிழ்நாட்டுடைய அத்தனை மோசமான திட்டங்களையும் கொண்டு வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி. அதை அப்படி அவன் பெத்து போட்டா இவன் பேர் வச்சு வளர்ப்பான் பாஜக. நீட்டு காங்கிரஸ் கொண்டு வந்தா இவன் வளர்த்தான். அதாவது அவன் விதைய போடுறது, இவன் தண்ணி ஊத்தி வளர்க்கறது. ஜிஎஸ்டி அதே போல காங்கிரஸ் இவன் வளர்த்தெடுக்கிறான், அவன் பேர் வச்ச பெத்தெடுத்தான், இவன் வளர்க்கிறான். வேற என்ன வேறுபாடு சொல்லு? என்ஆர்சி, என்ஐஏ எதுலையாவது ஒண்ணுல நீ மாறுபடுறியா? ஏதாவது ஒண்ணு இருக்கிறதா? அப்புறம் எதற்காக காங்கிரஸ் ஓட்டு போடணும்? என்ன மாற்று? பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சி எதில் மாறுபடுகிறது? அவன் நாங்க இந்துக்களுக்கான கட்சின்றான், இவர் பூனலை தூக்கி காட்டி நான் கவுல் பாப்பான், காஷ்மீர் பாப்பாங்கிற. அவ்வளவுதானே? அப்புறம் எதுக்கு உனக்கு ஓட்டு? நீ ஓட்டு போட்டா கனிமவள கொள்ளையை தடுத்துருவோம், ஆட்சி கொள்ளையை தடுத்துருவோம், நாங்கள் மேகதாது அணையை கட்ட விட மாட்டோம், நாங்கள் ஒக்கனைகள்ல தண்ணி கொண்டு வந்துருவோம், காவிரில தண்ணி கொண்டு வந்துருவோம் சொல்லுவியா? சொல்ல மாட்ட. ஏன்னா கர்நாடகாவில நீ தண்ணி தரலன்னு சொன்னாதான் அவன் ஓட்டு போடுவான். இங்க தண்ணி வாங்கி தரலன்னா ஓட்டு போடுவான். அங்க தண்ணி வாங்கி தரமாட்டேன், தமிழனுக்கு தண்ணி கொடுப்பா கர்நாடகா காங்கிரஸ் ஜெயிக்க முடியாது. அப்ப நீ தரமாட்ட. ஒரே ஒரு வழிதான் இருக்கு, காங்கிரசும் திமுகவும் செய்யாது. ஒரே வழி, காவிரில தண்ணி தரலன்னா நெய்வேலி மின்சாரம் உனக்கு கிடையாது என்று பேசுகிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் சின்னவன் சீமான் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. நீ தண்ணி தரலையா, எனக்கு மின்சாரம் இல்ல, போ இருட்டுல கிடந்து சாவு. நாம இங்கிருந்து காய்கறி பருப்பு அனுப்பினாதான் கர்நாடகாக்காரன் சாப்பிட முடியும். நாம இங்கிருந்து மின்சாரம் அனுப்பினாதான் அதை வச்சு லைட் போட்டு படிக்க முடியும். அந்த மின்சாரம் சாப்பிட்டா சோழி முடிஞ்சது. அதை பேச ஒருத்தர் இல்ல. இதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள வந்து பேசுனது யாருன்னா எங்களுடைய இன்னைக்கு படமாகவும் என்னை போன்ற இளைஞருக்கு பாடமாக கூடிய எங்களுடைய வீரப்பனார் பேசினாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில்
பார்லிமெண்ட்ல பேசுற ஒரே ஆண்மகன் அண்ணன் சீமான் தான். இவன் எந்த கொள்கையும் இல்லாமல் எந்த கோட்பாடும் இல்லாமல் ஒரு கட்சி தேர்தல் அரசியலில் போட்டி போடுகிறது திராவிட முன்னேற்ற கழகம். எந்த கொள்கையும் இல்ல. ஒரே கொள்கை என்ன? கொள்ளை அடிக்கிறது மட்டும்தான் கொள்கை. கொள்ளை அடிக்கிறது மட்டும்தான். என் அன்பிற்குரிய மக்களே, சுதந்திரம் அடைந்து இந்த 75 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு வாங்கிய கடனை இவர்கள் இந்த 3 ஆண்டு காலத்துல வாங்கியிருக்காங்க. அவன் சுதந்திரம் அடைஞ்சு மொத்தமா 5 லட்சம் கோடி, இப்ப 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் தாண்டிச்சு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி மோசமான ஆட்சி என்று சொன்னார்கள். அவர் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சாரு. இந்த 3 ஆண்டு காலத்தில் ஸ்டாலின் வாங்கிய கடன் 4 லட்சம் கோடி, மொத்தம் 10 லட்சம் கோடி கடன் வாங்கிவிட்டு. நீ சொல்லலாம் எனக்கு கடனே இல்ல, நான் ரொம்ப பணக்காரன். இல்லை, உன் தலையிலையும் 2.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. இவரு 10 லட்சம் கோடி கடன். ஐயா மோடி 156 லட்சம் கோடி கடன். 156 லட்சம் கோடி கடன் வாங்கி 1000 ரூபாய் கடன் வாங்கி மகளிர் உரிமை தொகை கடன் வாங்கி இலவச பஸ். யாரு கேட்டது? இவங்க ஊத்தங்கர எந்த பெண்ணு? ஐயா ஸ்டாலின் ஐயா, நீங்க 1000 ரூபாய் கொடுத்தாதான் நான் லிப்ஸ்டிக் வாங்க முடியும், நீங்க 1000 ரூபாய் தந்தாதான் எனக்கு பேரல் வாங்க முடியும், நீங்க 1000 ரூபாய் தந்தாதான் நாங்க பாண்ட்ஸ் பவுடர் வாங்க முடியும், நீங்க 1000 ரூபாய் கொடுத்தாதாங்க நாங்க மிக்சி கிரைண்டர் குக்கர் ஃபேனு எல்லாம் ஏசி எல்லாம் வாங்க முடியும். இந்த 1000 ரூபாயில இந்த 1000 ஓவாயை வச்சு நாங்க வசதி வாய்ப்போட வாழ்ந்துருவோம். இதுல தமிழ்நாடுடைய நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய துரைமுருகனுக்கு அவசியம் இல்லாமல் பிறந்த மகன் கதிரானந்த் சொல்றாரு, என்ன படபடப்பா இருக்கீங்க, பேரல் வழி வாங்கிட்டீங்களா, சிங்காரி குங்குமம் வாங்கிட்டீங்களா, பாண்ட்ஸ் பவுடர் வாங்கிட்டீங்களா, 1000 ரூபாய் வந்துருச்சா? நான் கேட்கிறேன், சரி இந்த 1000 ரூபாயில தான் எங்க அக்கா தங்கச்சி பேரல வழி பாண்ட்ஸ் வாங்குறான்னா படபடப்பா இருக்கானா? நீயும் ஒப்பனம் தாண்டா தமிழ்நாட்டிலே பரவலப்பா இருக்கீங்க. நீங்க எந்த பாண்ட்ஸ் பவுடர் வாங்குறீங்க? எந்த 1000 ரூபாய உங்களுக்கு யார் தருது? எப்படி உங்களுக்கு தமிழ்நாட்டில் லிப்ஸ்டிக் போடுற ஆம்பளை ஒரே ஆளு அவங்க அப்பா தான். தமிழ்நாட்டிலேயே 89 வயசுலயும் லிப்ஸ்டிக் போட்டு வர்றாரு. இவங்க இலவச பஸ் சொல்றது பெண்களுக்கான இலவச பஸ், அது எங்களுடைய சாதனை. ஆனா தமிழ்நாட்டுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய பொன்முடி சொல்றாரு சரி எங்கள் பெண்கள் ஓசியில போறாங்கன்னு கிண்டல் பண்றல. நாங்கள் கொடுக்கிற வரிப்பணத்துல நீ போற உன் எம்எல்ஏ சம்பளம் ஓசி, நீ வைக்கிற மின்சாரம் ஓசி, உன் வீட்டுல கேஸ் சிலிண்டர் ஓசி, உன் வீட்டுல அலைபேசி ஓசி, நாங்க கொடுக்கிற காசுல வரிப்பணத்தை தான் இப்ப போய் பெயில் எடுத்ததுங்க. அந்த பெயில் கூட ஓசி பெயில் ஓசி. மான ரோசம் இருந்தா கேளு கேளு, என்னடா ஓசி பஸ்? நான் கொடுக்கிற தண்ணி வரி, நான் கொடுக்கிற வீட்டு வரி, நான் கட்டுகிற வருமான வரி, என்னுடைய சாலை வரி, என் சுங்க வரி எல்லாம் தாண்டா எனக்கு இலவச பேருந்தா ஓடுது. எவன் அப்பா வீட்டு காசுலையும் ஓடல. ஸ்டாலின் அப்பா வீட்டு காசுலயோ, கருணாநிதி அப்பா வீட்டு காசுலயோ, உதயநிதி ஸ்டாலினுடைய அப்பா வீட்டு காசுல ஓடி, என் அப்பா வீட்டு காசுல என் வரிப்பணத்துல ஓடுற பேருந்து யாரும் சம்பாதிச்சு தரல. உதயநிதி ஸ்டாலின் நடிச்சு கொடுத்த பணம் கிடையாது. நடிச்சாலே உருப்படாது. நடிச்சது 14 படம், 14 படத்துல 13 படம் ஓடல. ஒரே ஒரு படம் மாமன்ன மரியாதையா மாரி செல்வராஜ் எடுத்தனால கொஞ்சம் ஓடிச்சு, கொஞ்சம் மானத்தை காப்பாத்திருச்சு. அது கேவலமா போச்சான். அது ஆக்குறது நீங்க தான்டா கேவலமா. அப்புறம் யார் யார் யாருக்கு பிச்சை போடுவது? 1000 ரூபாய் கொடுப்பதல்ல வளர்ச்சி. எங்கள் பெண்கள் மாதம் 50,000 ரூபாய் சம்பாதிக்க அளவுக்கு கல்வியை கொடுத்து, கல்வி கேட்ட வேலையை கொடுத்து, வேலை கேட்ட சம்பளத்தை கொடுப்பதால் நல்ல ஆட்சி, அதுதான் வளர்ச்சி. அதைத்தான் நாம் முயற்சி செய்ய நிற்கிறோம். இலவச பேருந்து விடுவதல்ல வளர்ச்சி. 15 ரூபாய் அல்ல, 150 ரூபாய் ஊத்தங்கரை இருந்து கிருஷ்ணகிரிக்கு டிக்கெட் இருந்தாலும் அதை எடுக்கிற தன்மானத்தோடு சம்பாதிக்கிற பெண்களை உருவாக்குவதால் வளர்ச்சி. அதுதான் நாம் தமிழ் திட்டம். தற்சார்பு பொருளாதார கொள்கையில நாம் தமிழ் கட்சி இதே கிருஷ்ணகிரியில ஒட்டுமொத்தமான நாட்டையும் வெல்லுகிற பொழுது தமிழ்நாட்டுடைய மாங்கனி தேசம், சேலம் மட்டுமல்ல, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாங்கனி தேசம், எல்லா மாம்பழங்களையும் உலகத்திற்கு இந்த மாம்பழத்தை ஏற்றுமதி செய்கிற ஏற்றுமதி நிறுவனங்களை உருவாக்கி அந்த விவசாயிகளை தற்சார்பு பொருளாதார கொள்கை அடிப்படை தலை நிமிர்ந்து வாழ வைக்க ஒரு ஆட்சியை கொடுப்பதா எங்க லட்சியம். மாம்பழம், அப்புறம் மாங்கூழு, அதுல இருந்து மாம்பழ சாறு, சாறுல இருந்து மாம்பழத்துல இருந்து சாக்லேட் தயாரிக்கலாம். எவ்வளவு இருக்கு, எவ்வளவு தயாரிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா அவ்வளவு ரசிச்சு ரசிச்சு வாங்குவான். இயற்கையா கிடைக்கக்கூடிய கனி, அதை வைத்து பிழைக்கக்கூடிய வாழ்க்கையை கொடுக்காம நாங்க கார் கம்பெனி கொண்டு வரோம், டூ வீலர் கம்பெனி கொண்டு வரோம், ஓலா கம்பெனி கொண்டு வரோம், அந்த கம்பெனி கொண்டு வரோம். கொண்டு வந்து யாருக்கு வேலை வைப்ப? யாருக்கு வேலை கொடுப்ப? எனக்கு வேலை கொடுப்பியா? பூரா சரண் யாதவ், புரன் யாதவ், சர்மிகா, சுர்மிகா பூரா மத்த வடநாட்டுக்காரன். ஒருத்தன் கூட எங்காடு இல்ல. ஆனா தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கே. யாரு? திமுக ஆட்சி வரும்போது தேர்தல் அறிக்கை.
தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கு என்று தேர்தல் அறிக்கை கொடுத்த திமுக எதற்காவது தமிழ்நாடு வேலை தமிழருக்கு என்று பேசி இருக்கிறதா? இந்த மரியாதைக்குரிய தொழிற்துறை அமைச்சர், இன்றைய நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சொன்னாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 85 விழுக்காடு தமிழ்நாடு வேலை தமிழருக்கு என்ற திட்டத்தின் அடிப்படையில் அனைத்து தனியார் நிறுவனங்களிலும் தமிழர்களை வேலைக்கு அமர்த்தும் என்று சொன்னார். செய்யல. அந்த தமிழ்நாடு வேலை தமிழருக்கு என்பது 85 விழுக்காடு இல்ல, 100 விழுக்காடு தமிழ்நாடு வேலை தமிழருக்கு என்று பேசுகிற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வேற எவனும் பேச மாட்டான். ஏன்னா அந்த முதலாளிகிட்ட காசு வாங்கிட்டு இருக்கான். காங்கிரஸ் சொல்கிறது பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பாண்டுல, எலெக்ஷன் பாண்டுல 6500 கோடி வாங்கிருச்சு காங்கிரஸ். பாஜக வாங்கிச்சு காங்கிரஸ் சொல்லுது. காங்கிரஸ் எவ்வளவு வாங்கியிருக்கு? சரி, பிஜேபி வாங்கிச்சு 6500 கோடி. அவன் திருட்டு பையதான், அவன் முள்ளமாரி பையதான், அவன் பிராடு பையதான், அவன் வாயிலிருந்து வர்றது பூரா பொய் தான். அதை ஏத்துக்கிற. சரி, அதை சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? ஐயா, அடுத்த முகத்துல கறி இருக்குன்னு சொல்றீங்க, உங்க முதுகுல 1000 டன் கறி இருக்கியா? அதை கொஞ்சம் பாருங்க ஐயா. அவன் 6500 கோடி ஆட்சியில் இருந்து, நீ ஆட்சியில இல்லாமலே 1500 கோடி காங்கிரஸ். திமுக 650 கோடி. அவன் இந்தியா முழுக்க ஆண்டு காங்கிரஸ் பிஜேபி 6500 கோடி. இவன் தமிழ்நாட்டை மட்டும் ஆண்டு 650 கோடி. அவனை விட இவன் எவ்வளவு பெரிய திருடன்? அவன் 29 மாநிலத்துல 6500 கோடி. இவன் ஒத்த மாநிலத்தை வச்சு 650 கோடி. லாட்டரி மாற்றிங்கிற ஒத்த நபர்கிட்ட மட்டும் 500 கோடி ரூபாய் இந்த தேர்தல் பத்திரத்துல திமுக வாங்கி இருக்கிறது. இவன் எப்படி நேர்மையா இருப்பான்? இவன் எப்படி உண்மையா இருப்பான்? நீ தெரிஞ்சு லீகலா 650 கோடி என்றால் தெரியாம எத்தனை கோடி வாங்கியிருப்ப? எத்தனை நிறுவனத்துல வாங்கியிருப்ப?